வணக்கங்க ஐயா. பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. வெங்காயத்தை உரிக்கிறதுல ஒரு வகை நம்ம அழிவின துண்டுனால அவசரப்பட்டு வீசக்கூடாது. அதுக்கிட்ட ஆள் கேட்கிறான் திங்கிறது. நம்மளால அதுக்கிட்ட சிஸ்டம் பண்ணி வைக்க கொஞ்சம் வேற அவனுக்கு திருப்பானோ தயாராக. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் வந்து சிக்ஸர் மணி கத்தி கத்து கந்த பாட்பராக ரவி மாதிரி. இவர் ஆர்பிஜியில் சிக்ஸர் மணி ஆகிறாரு. இன்னைக்கு வந்து கத்தியை தத்து அப்படி கத்தி கத்து கந்த பண்ணுவாங்க. அவர் வந்து அவர் நாட்டு பேரை வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலான்னு நம்ம நினைக்கிறப்பதான் பசி எடுக்குது. சரி சாப்பிட்டு சாதிக்கலான்னு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது. என்ன பண்றது? அதாவது கேபிஎல் பத்தி சொல்லுவோம்டா, வேலை இல்லாத கொஞ்சம் பேர் வச்சு வைக்கிறானுவோ, வேலை வெட்டி இல்லாத கொஞ்சம் பேர் விளாடுறானு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுவோம் பேரை சொல்லுவோம்டா வீடியோக்கு. நீங்க ஆக்க போற டிஷ் பேர் என்ன? ரைசன் கறி. கோக்கே அது கோக்கி அவர்தான். கோக்கே அவர்தான். ஆனா ஆக்க போறது அவரு. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இருக்குது திண்டுக்கல் தலப்பா கட்டி. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. படைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. இப்ப நம்ம வந்து தோற்றால் ஏமாற்ற போட்டோர் ஒரு சங்கம் வந்து இது கடைசி கட்டத்துல ஏதாவது வகையில ஏமாந்துக்கிட்டோம். நடக்குது தொடர்ச்சி ராவிக்குது கரியாக்கி வச்சுக்கிறோம். கட்டாக ராவிக்கு நம்ம என்ன செய்வோம் நமக்கே தெரியாது. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.